ஹலோ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த மீன் வந்து நான் இன்றைக்கி வாங்கினேன். இது என்ன மீனுன்னு சொல்லிட்டு எனக்கு பேர் தெரில. அந்த அண்ணா என்ன சொன்னார், இது கோலா மீன் அப்படின்னு சொன்னார். பார்க்கவே வித்தியாசமாக இருந்துச்சு, ரெக்கைலாம் வச்சு. சரி, ஓகே, இதை அப்படியே க்ளீன் பண்ணி இது என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலான்னு தான் இன்றைக்கி வீடியோ ஸ்டார்டிங். ஃபஸ்ட்டு அந்த 2 ரெக்கையை வந்து ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா அந்த குட்டி குட்டி செதில் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வந்து இதில் நிறைய சிலாம்பு இருந்துச்சு, அந்த செதில் மாதிரி. அதெல்லாம் வந்து கத்தி வச்சு அழகாக அந்த மாதிரி வலிச்சு எடுத்தாலே வந்துடுச்சு. அது எல்லாத்தையும் அந்த மாதிரி சுரண்டி எடுத்துட்டதுக்கப்புறமா வந்து சிசர் வச்சு நான் வந்து கட் பண்ணேன். அந்த மீனோட என்ன சொல்கிறது, அந்த தாடை அதெல்லாம் வந்து அதையே வச்சு எடுத்தாச்சு. நல்லா தான் இருந்துச்சு இந்த மீன். இதை ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ஸோ அதான் உங்கள்கிட்ட காட்டலாமே, நீங்கள் அதை சாப்பிட்ருக்கீங்களா, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். சரி, அப்படியே இந்த க்ளீனிங் வீடியோவும் போடுவோம் அப்படின்ட்டு. இந்த சைடில் அடி பக்கத்தில் எல்லாத்துலேயுமே செதில் இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 2 பக்கமும் நம்ம இழுத்தாலே அது வந்து வந்துடும். பார்த்திங்களா, அப்படி இழுத்தாலே வந்து வந்துடும். அது 2 பக்கத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சே நம்ம வந்து எடுத்துடலாம். ஆனால் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, அவ்வளோ சீக்கிரம் வரல மற்ற மீன் மாதிரி. ஸோ நான் அதனால் வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். சிசர் வச்சு நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஈஸியாக தான் இருந்துச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. கட் பண்ணிட்டாலே அது வந்து வந்துடும். அது உள்ளே இருக்க அந்த அழுக்கெல்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை அதுக்குள்ளே. அது ஈஸியாகவே வந்துடுச்சு. வால்லையும் நான் வந்து கட் பண்ணி போட்டுட்டேன். நல்லா க்ளீனாக எடுத்தாச்சு. நான் இந்த ஒரே ஒரு மீன் மட்டும் தான் க்ளீன் பண்ணதை காமிச்சிருக்கேன். இப்போ இது நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து போட்டுட்ருக்கேன் நான். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள். அதுக்கப்புறமா வந்து அது வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நான் வந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் மீன் நிறைய இருந்ததுனால ஒரு 3-3.5 ஸ்பூன் கிட்ட நான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து வெறும் மிளகாத்தூள் அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட வந்து போட்டேன் நான். அதுக்கப்புறமா இந்த மீனுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு போட்டு செஞ்சோன்னா அதோட அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் வராது. அதனால் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், இது 3த்தையும் நல்லா, இதுக்கு மேலே வேறு எதுவும் மசாலா இல்லை. கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு அந்த மாதிரிலாம் எதுவும் போட வேண்டாம், இதுவே போதும். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து நம்ம இது ஃபுல்லாக பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த மசாலா வந்து இது பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மீன் அதில் போட்டு ஊற வச்சிடணும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. இந்த கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் ஒரே மாதிரி கலக்கி விட்டுட்டு நம்ம இப்போது கழுவி வச்சுருக்க மீனை வந்து ஒன்றா போட்டு அதை வந்து விட்டுடலாம். ஒரு 5 to 10 minutes, இல்லை கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். ஒரே ஒரு எறா, அந்த அண்ணா வந்து எல்லாத்தையும் போட்டதில் எறா, ஒரு 2-3 நெத்திலி மீன் இதெல்லாம் வந்துடுச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டு நான் வச்சுட்டேன். அது ஒரு 1/2 an hour இல்லை ஒரு 10 minutes நல்லா வந்து ஊறணும். இப்போ அதுக்குள்ளெல்லாம் நல்லா மசாலா அப்ளை பண்ணிக்கணும். எனக்கு வந்து நான் இந்த மீனில் வந்து பெருசாக இருக்கிற கீரல் போட்டிருக்கலாம், ஆனால் நான் வந்து மறந்துட்டேன் இந்த கீரல் போட்டு வைக்கிறதுல. அதை அப்படி போட்டு பண்ணியிருந்தோன்னா இன்னும் நல்லா வந்து மசாலா உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ இது வந்து ஒரு 10 minutes வரைக்கும் ஊற வச்சிடலாம். இப்போ தோசை கல்லில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மீனாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு மீனாக வந்து நான் போட்டுட்ருக்கேன்.
நல்லா ஊறிடுச்சு. அது ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட நான் வந்து விட்டுட்டேன். ஸோ நல்லா வந்து மீனில் வந்து அந்த மசாலாலாம் ஊறி நல்லா சூப்பராக ரெடியாக இருந்தது. ஸோ இது எல்லா மீனையும் நான் வந்து போடலை, பாதி மீன் தான் வந்து போட்டிருக்கேன். கலந்து அந்த அண்ணா கொடுத்துருந்தாரு மீன் அண்ணா. இந்த கோலா மீன் கொஞ்சம், அப்புறம் கவலை மீன் கொஞ்சம்னு சொல்லிட்டு, ஸோ 2 மீனையும் கலந்து தான் நான் வந்து வச்சுருக்கேன். இருக்கிற கொஞ்சம் கேப்பில் எல்லாத்துலேயும் வந்து மீன் வச்சாச்சு. இந்த நெத்திலி, அப்புறம் இந்த எறா எல்லாத்தையும். ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒரு பக்கம் வேகணும், இன்னொரு 5 மினிட்ஸ் இன்னொரு பக்கம். ஸோ வெந்துடுச்சு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திருப்பி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து நல்லா சுட சுட ரசமும் ரெடி. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.